இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான முறையில் முட்டை காயின் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இந்த பிஸ்கட்டை நம்ம ரொம்ப கிறிஸ்பியாக பேக்கரி சுவையில் ஓடிஜி மற்றும் கேஸ் ஸ்டவ்வில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஃபஸ்ட்டு 100 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பேக்கரி ஸ்டைலில் டேஸ்ட் வரணுன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. அதை நல்லா விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் நல்லா அதை கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வெள்ளை சர்க்கரை சேர்த்துட்டோம். அது பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா நீங்கள் கலந்துக்கோங்க. நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதெல்லாம் சேர்க்கலையே அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 4 முட்டை சேர்த்துக்கோங்க. அதில் 2 மஞ்சக்கரு மட்டும் சேர்த்தா போதும். ஏன் நம்ம முட்டையில் 2 மஞ்சக்கரு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னா, பிஸ்கெட்டில் முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு எல்லோரும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் 2 மஞ்சக்கரு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். சில பேர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க முட்டை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 100 கிராம் ப்ளஸ் முந்திரி பருப்பை நல்லா மிக்சியில் அரைச்சி அது ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. அந்த 2 மாவையும் நம்ம எப்போ இதில் முட்டையை ஆட் பண்ணுறோமோ அதே ஸ்டேஜில் நீங்கள் அந்த 2 மாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நல்லா விஸ்க் வச்சு நீங்கள் கலந்துக்கோங்க. நல்லா கலக்கணும். நீங்கள் பீட்டர் இருந்தால் கூட நீங்கள் பீட்டரில் கலந்துக்கலாம். சில பேர் மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டி எடுத்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் கையிலே பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு முட்டை. இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எனக்கு அந்த பாத்திரம் பத்தாதனால நான் வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் பாருங்கள், நல்லா விஸ்க் பண்ணியாச்சு. இப்போது 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் சர்க்கரையை மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் நீங்கள் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. பீட்டர் வச்சு இல்லைன்னா விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. இட்லி தோசை பேட்டர் மாதிரி நல்லா வரணும். அது வரைக்கும் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நல்லா கிண்டிக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அவ்வளோதான். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நல்லா ரிப்பன் பதம்னு சொல்லுவாங்க இதை. பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. ஒரு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஓடிஜியில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதாவது 180 டிகிரியில் செட் பண்ணிவிட்டு 2 ராடும் ஆனில் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஓடிஜியை. அதே சமயம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி உப்பை நல்லா பரப்பி விட்டுருங்க. ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அது மேலே ஒரு கிண்ணம் வச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சு அதில் தான் நம்ம இப்போ பிஸ்கட் வைக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு தட்டு வச்சு அதை மூடி வச்சு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இதையும் கரெக்டாக 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும். இப்போது இந்த கேப்பில் நம்ம பிஸ்கட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பட்டர் ஷீட்டில் ஃபுல்லாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அல்லது பட்டர் 3த்தில் எதையாவது ஒன்று நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பட்டர் ஷீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வெண்ணெயோ எண்ணெயோ தடவாமல் நீங்கள் பிஸ்கட் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது செஞ்சு வரும்போது பிஸ்கட் நல்லா ஒட்டிக்கணும், பேப்பரோட சரியாக வராது. அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வெண்ணெய், எண்ணெய் அல்லது நெய் இதில் 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக தடவிருக்கணும். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து நீங்கள் அதை எந்த சைடு நீங்கள் புளிய போகிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சிசர் வச்சு. பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. பாருங்கள், இப்போ ஆப்போசிட் சைடில் கட் பண்ணனால இப்போ கோன் ஷேப்புக்கு வந்துருச்சு கவர். இப்போது இந்த கோன் ஷேப் இதுக்குள்ளே நம்ம அந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, நம்மளால் பிடிச்சி புளிய முடியாது. ஸோ பாதி ஊற்றிட்டு மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டாக கையில் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். டைட்டாகிடும் பேகு. அதுக்கு கீழே சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பைப்பிங் பேக் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணியாச்சு.
இப்போது பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். குட்டி குட்டியாக ரவுண்டாக புழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பட்டர் பேப்பர் ஃபுல்லாக குட்டி குட்டியாக புழிஞ்சு வச்சுக்கோங்க. ஓடிஜி ப்ரீஹீட் ஆகிற வரைக்கும். அதே சமயம் நம்ம ஸ்டவ்வையும் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்ருக்கோம். ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. இப்போது ஓடிஜியில் நடு ரேக்கில் வைக்கணும். வச்சு மூடி வச்சு கரெக்டாக 12 நிமிஷம் 10லேருந்து 12 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போது அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டவ்களை ரெடி பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் அதே ப்ராசஸ் தான். பட்டர் ஷீட் எடுத்து நான் இப்போ நெய் தடவிருக்கேன். நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பிஸ்கெட் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதே ப்ராசஸ் தான். 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தட்டு மேலே, சின்ன தட்டு மேலே பெரிய தட்டு வச்சுருங்க. ஆக்சுவலி ஸ்டாண்ட் வைக்கணும். என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாதனால நான் தட்டு வச்சு அது மேலே பெரிய தட்டு வச்சுருக்கேன். ஓகே. இப்போது 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்னோடய மூடி டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாதனால அது எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு எனக்கு பார்க்க தெரியாது. அதனால் நான் அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஸ்டவ்வில் வைக்கிறதையும் 15 மினிட்ஸ் வைக்கணும். 15 மினிட்ஸ் மேலே வைக்கக்கூடாது. பாருங்கள், கார்னர்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அவ்வளோதான், குக் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தொட்டு பார்த்தோம்னா ஒரு மாதிரி சவக்குன்னு தான் இருக்கும். பட் அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வராது. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஓடிஜியும் 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா பாருங்கள், ஆறிடுச்சு. சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் பிஸ்கெட்டு. இது ஸ்டவ்வில் பண்ணது, அது ஓடிஜியில் பண்ணது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்துடுச்சுன்னு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இதை மாதிரி பிஸ்கட் செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் பார்க்கலாம். நன்றி.